ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். என்னன்னா கேரளாவோட ஸ்பெஷல் ஃபுட்டான இலை அடை தான் பார்க்க போறோம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல இந்த கப்ல 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய சைஸ்ல ஒரே ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். உப்பு வந்து ஒரே ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கோங்க. இதுல முதல்ல இந்த வாழைப்பழத்தை இந்த மாவோட நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்படி நல்லா இந்த வாழைப்பழம் மசியணும், அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி பிசைய போறோம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம ரொட்டி தட்டுற அளவுக்கு பிசையணும். கொஞ்சம் கெட்டியா தான் பிசையணும், தண்ணியா பிசைஞ்சாதீங்க. இது பிசையும் போதே அந்த கோதுமை மாவோட நம்ம வாழைப்பழம் சேர்த்து பிசைஞ்சிருக்கிறதுனால நமக்கு பிசையும் போதே நல்ல வாசனை வருது. இப்ப நம்ம இதை இந்த அளவுக்கு நம்ம ரொட்டி தட்டுற மாதிரி ஒரு பதத்துல நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் நம்ம உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ண போறோம். உள்ள வந்து அந்த ஸ்டஃபிங் வைக்கிறதுக்காக நான் ஒரு சின்ன தேங்காவை துருவி எடுத்து வச்சிருக்கேன். சின்னதா இருந்தா ஒரு தேங்காய் துருவிக்கோங்க, பெருசா இருந்தா முக்கால் தேங்காய் துருவிக்கோங்க. இப்ப இதுல நாம ஒண்ணு வெல்லம் சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்க்கலாம். நான் நாட்டு சக்கரை சேர்க்கிறேன். இந்த ஸ்பூன்ல வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்கிறேன். இப்ப இதுல நெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம், நல்லா வாசனையா இருக்கும். ஏலக்காய் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க, நல்லா வாசனையா இருக்கிறதுக்காக. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா ஒண்ணா கலந்து விட்டுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வாழை இலையில தான் இதை வந்து நம்ம வேக வைக்க போறோம். அதனால கொஞ்சமா வாழை இலையில நெய் தடவிக்கோங்க. இப்படி நெய்யை தடவிட்டு நம்ம இந்த கலந்து வச்ச கோதுமை மாவை எடுத்து இதுல இப்படி தட்டி விடணும். அதுக்கப்புறமா நம்ம இந்த பூரணத்தை செஞ்சு வச்சிருக்கோம்ல நடுவுல வைக்கிறதுக்காக, இதை வந்து நம்ம இதுல நடுவுல வைக்க போறோம். இதுக்கு நம்ம வந்து வாழை இலையை இந்த ஷேப்ல தான் கட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த வாழை இலையோட தான் வச்சு வேக வைக்க போறோம். அதனால இந்த ஷேப்லயே எல்லா பீஸையும் கட் பண்ணிக்கோங்க. அதுல வந்து நம்ம கொஞ்சம் நெய் தடவிட்டு இந்த மாதிரி கோதுமை மாவு கலந்து வச்சிருக்கோம்ல, அதை வந்து இப்படி தட்டிக்கணும். தட்டிட்டு இதுல நடுவுல வந்து இதை வைங்க. இதை அப்படியே நம்ம இந்த இலையோட சேர்த்து இப்படி மூடணும். மூடிட்டு நாம இதை எடுத்து அப்படியே இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வைக்கணும். இதை இந்த மாதிரி இலையோடையே வைக்கணும். இதே போல எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இது போல நம்ம வச்சு அத இட்லி பாத்திரத்தை மூடி நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். 10 நிமிஷம் இது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம இப்ப இத வந்து இட்லி பாத்திரத்துல வேக வச்சு எடுத்திருக்கோம். இப்ப நான் இதை ஓபன் பண்றேன், பாருங்க எப்படி இருக்குன்னு. பாருங்க எவ்வளவு சூப்பரா இலை அடை ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இந்த கோதுமை மாவு வாழைப்பழமும் சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்டான ஃபிளேவர் கொடுக்கும். உள்ள வந்து நம்ம அந்த தேங்காய் நாட்டு சக்கரை இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளவுதாங்க. இதே மாதிரி நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா SS Vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.